கொமினி படுகொலை செய்யப்பட வேண்டிய நபரா? அவரை படுகொலை செய்யப்படுவாரா? என்ன நடக்கிறது மத்திய தரைக்கடல்ல? அதாவது ஈரான் இஸ்ரேலுக்கான போரில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய மிரட்டலுக்கான பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் தனது கட்டுரையில் அல்லது எக்ஸ்தல பதிவில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அன்கண்டிஷனல் சரண்டர், அதாவது நிபந்தனைகள் இல்லாமல் சரணடைய வேண்டும் ஒன்று. இரண்டாவதாக, நாங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றும் சொல்லியிருக்கிறார். நீ இருப்பது இடங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் நினைத்தால் உங்களை தாக்குவோம், இஸ்ரேலுக்கும் தெரியும். நீ மறைந்திருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், ஆனால் இப்போது இல்லை, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாகவே எச்சரித்திருக்கிறார். இதற்கிடையிலே அமெரிக்காவுடைய சிச்சுவேஷன் ஹால் ரூம் 1 மணி நேரம் 20 நிமிடம் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி அனைவரும் அமர்ந்து இரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். தற்போது இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் மிரட்டல் நடைபெற்றும் இதற்கான பதில் கொமினி இடத்திலே சற்று முன்னர் இன்று காலை வெளியானது. எக்ஸ்தல பதிவில் கொமினி தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் இரக்கம் காட்ட மாட்டோம், சியோனிசம் தத்துவார்த்த எதற்கு நோ மெர்சி, தொடர்ந்து தாக்குவோம் என்று அவர் சொல்கிறார். அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதை பற்றி அவர்கள் எந்த ஒரு அச்சமும் படுவதாக 85 வயது அலி கோமினி, ஆயத்துல்லா கோமினி தன் அறிக்கையிலே அப்படித்தான் சொல்கிறார். தற்போது அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியுடைய கருத்தும் நியூயார்க் டைம்ஸுடைய கருத்தும் அஃபிஷியல் இல்லாத சில கருத்துக்களும் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஆயத்துல்லா கோமினியை டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டினாலும் அவருடைய வார்த்தைகளுக்கான பதிவை தரச்சான்றிதழை இல்லாத ஒரு தலைவராக சமீபத்தில் அவர் மாறியிருக்கிறார். காலை ஒன்றை பேசுவதும் மாலை நடுநிசி இப்படியெல்லாம் தொடர்ந்து வார்த்தைகளை மாற்றிக்கொண்டிருப்பது எந்த அடிப்படையில் ஒரு சுப்ரீம் தலைவருக்கு, நேஷனுடைய தலைவருக்கு, சூப்பர் பவருடைய வலிமையான ஒரு டைனமிக் லீடருக்கு அழகு என்ற கேள்வியும் பார்க்கப்படுகின்றது. அலி கோமினி அவர் தனது எக்ஸ்தலத்தில் மிக முக்கியமாக கடந்த கால சியோனிசத்தை தத்துவத்தை அழித்ததை குதிரை மற்றும் ஸ்வாட் வடிவங்களோடு அவர் கடந்த வரலாற்றை நினைவு கூறுகிறார். நான் எதிர்த்து உங்களை போராட தயார், இவ்வளவுக்கு வான்பரப்பு எங்கள் கைக்குள் வந்த பின்பு அமெரிக்காவும் சியோனிச தலைவர்களும் சொன்ன பிறகும் இன்று காலை 25க்கும் மேற்பட்ட மிசைல்களின் மூலம் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகியும் ஏராளமான நூற்றுக்கணக்கில் வாகனங்கள் எரிந்து சாம்பலானதையும் நாம் பார்க்க முடிகின்றது. தற்போது இந்த சிச்சுவேஷன் அறையில் என்ன பேசப்படுகிறது? சர்வதேச போரிய ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை சொன்னாலும் அமெரிக்காவுடைய அதிபருடைய கருத்தில் நுணுக்கமாக ஒரு செய்தி தெரிகின்றது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொன்னிய அவர் தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்கிறார். எங்களை தாக்காதவரை, பொதுமக்களை தாக்காதவரை நான் உங்களை விட்டுவிடுவோம், அன்கண்டிஷனல் சரண்டர் என்று சொல்கிறார். இப்பொழுது மத்திய கிழக்கிலிருந்து இந்த தாக்குதல் விவகாரமாக எப்படியாவது அவரை தாக்குதலுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பை மிக கடும் அழுத்தம் நெதானியாகுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் வலிமை குறைந்த நிலையில் யூத இராணுவம் இருப்பதை நாம் உறுதி செய்ய முடிகின்றது. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் சிக்கிக் கொள்ளாது என்பதுதான் சிச்சுவேஷன் ரூமில் இஸ்ரேலை நடவடிக்கைகளை ஜாயின் செய்வது, ஈரானை தாக்குவது. இட் ஹாஸ் பீன் பெண்டிங். ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய என்வே, யூத என்வே, இஸ்ரேல் என்வே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு வரும் என அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். சர்வதேச செய்தியாளர்கள் அதனை அமெரிக்கா தாக்கும், கொமினி படுகொலை செய்யப்படுவார், இதற்கான ஹின்ஸத்தான் அவர் சொன்னார் என்று எதிர்பார்த்தாலும் நியூயார்க் டைம்ஸ் ஒருபோதும் அமெரிக்கா தாக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் 40,000 வீரர்களோடு மத்திய கிழக்கில் அமெரிக்க
படைகள் அமெரிக்க தரவுகள் அமெரிக்க தளங்களில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான் மற்றும் கத்தரில் அவர்களை தாக்கினால் நிலைமை மாறும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவை தாக்குவது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை இல்லை என்பதை ஈரானுடைய தலைமை பொறுப்பாளர்களும் எதிர்நோக்கி இருப்பதையும் நாம் புரிய முடிகின்றது. அதே சமயம் ஆயத்துல்லா கமெனியை படுகொலை செய்தால் அடுத்த தலைவர்கள் வந்து விடுவார்கள். இதனால் பெரிய போரியல் லாபம் ஒன்றும் வராது. நியூக்ளியர் சயின்டிஸ்டை கொலை செய்தது அவர்களுக்கு பெரும் இழப்பாக இருந்தாலும் மற்றபடி மிலிட்ரி தலைவர்களெல்லாம் கொலை செய்ததை உடனடியாக அவர்கள் மற்றொரு ஆட்களை கொண்டு நிரப்பிவிடுவதும் வரலாற்றில் பெரும் தாக்குதலை இதுவரை கண்டிராத ஒரு அளவுக்குத்தான் இஸ்ரேலை ஈரான் தாக்கியிருக்கிறது. அது சமயம் விமானங்கள் பலவை யூகேவினுடைய பேஸிலிருந்து வந்தது. F-15, F-35 என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. 15க்கு மேற்பட்ட விமானங்கள். இப்பொழுது ஒரே ஒரு முடிவுகள் மட்டும் இன்றைக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. B-2 பாம்பர்ஸ் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கும் ட்ரில் செய்யக்கூடிய 60 மீட்டருக்கு கீழே போகும் அணு ஆயுதங்களை ஃபரோட் தாக்கக்கூடிய வல்லமை இருப்பதால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல். ஆனால் அமெரிக்கா அவ்வளவு எளிதாக உள்ளே சென்று அணு ஆயுதங்களை காலி செய்ய மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நியூயார்க் டைம்ஸுடைய கட்டுரையும் பார்க்கும். அதை தாண்டி B-2 பாம்பர்ஸ் Bu-57 இதுதான் போடப்படும். இது நில அதிர்வுகள் ஏற்படும். அவ்வளவு எளிதாக போட்டால் அவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றது. அமெரிக்காவுடைய அச்சத்திற்கு காரணம் முதலில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிக முக்கியமானது. இன்றைக்கு யூத பொருளாதாரம் தலைகீழ் போயிருக்கிறது. டூரிசம், அதே மாதிரி ஹைஃபா துறைமுகம், அதே மாதிரி பவர் செக்டார், பைத்யாம், நெஹோவா, மிலிட்ரி தளங்கள், தம்ரத் போன்ற இடங்களில் இராணுவ உற்பத்தி தளங்கள், ஷட்டவுன் செய்யப்பட்டிருக்கிற ஏராளமான நிறுவனங்கள், இதெல்லாம் அமெரிக்கா பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 400 ட்ரில்லியன் லட்சங்களை மத்திய கிழக்கிலிருந்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த தாக்குதலை பெஞ்சமின் நெதன்யாகுடைய ஆலோசனையின் பேரில் அவர்கள் பெற்றால் அவர்களுக்கு பெரும் உயிரிழப்பு மட்டுமல்ல பொருளிழப்பும் ஏற்படும். ஹவுதிகளிடத்திலே USS ஹாரி ட்ரூமன், வில்சன் போன்ற கப்பல்களை எல்லாம் கொண்டு வந்தும் சமாதானம் செய்து எழுதி கொடுத்து விட்டு தான் சென்றார்கள். ஈரானுடைய ஃப்ராக்சிகளுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஈரானுடைய தாக்குதலின் வலிமை என்ன என்பதையும் இஸ்ரேல் தற்போது சந்தித்து கொண்டிருக்கும் அனர்த்தத்தையும் அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது. வெளிப்படையாக இத்தனை சாதனங்களை கொண்டு அவர்கள் தாக்கினாலும் இன்னும் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய படுபயங்கரமான இராணுவ களச்சூழல்கள், குண்டுகள், மிசைல்கள், அதனுடைய வார்ஹெட்ஸில் நியூக்ளியர் வெப்பன்ஸை பொருத்துவார்களா, என்னெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதும் அமெரிக்கா யோசிக்கிறது. சீனாவுடைய 3 கர்கோ விமானங்கள் அங்கு தரையிறங்கியது. ஆக இதையெல்லாம் அமெரிக்கா சிச்சுவேஷன் ரூமில் ரொம்ப 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 கவனமாக ஆலோசித்து கொண்டிருப்பதாகவும் கூட நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இந்த மேனிப்புலேஷனுக்கு முடிவு எடுக்கக்கூடியது இண்டிவிஜுவலாக ட்ரம்ப் எடுக்க முடியாது. அவரை சுற்றி அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், டிஃபென்ஸ் செக்ரட்டரி, செனட் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஈரானை தாக்க வேண்டும், ஈரானை அழிக்க வேண்டும் என ஒருமித்த கருத்து அமெரிக்க உறுப்பினர்களிடத்தில் இருந்தாலும் அது சாத்தியக்கூறுகளையும் யோசிக்கிறார்கள். அதற்கு பின்பு இந்த கான்சிக்வன்சஸ், விளைவுகளையும் அமெரிக்கா விரிவாக யோசிக்கிறார்கள். தளம் சார்ந்த பொருட்கள், லட்சோப லட்சம் பணங்கள், உயிரிழப்புகள், மத்திய தரைக்கடலில் ஹெர்முடஸ் வளைகுடா தாக்கப்பட்டு அல்லது அங்கே ஏற்படுகிற பின் விளைவுகள், இவையெல்லாம் அமெரிக்கா தற்போது ரெசஷன் சிச்சுவேஷனில் இருப்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பலவேறு யூடியூபர்ஸ் சொல்வதை போன்று பொய்யான செய்திகளை கொடுப்பதற்கு சாத்தியமில்லை. யுஎஸ்எஸ்னுடைய கருத்தும் CNN ரிப்போர்ட்டும் பல ரிப்போர்ட்ஸும் இது போன்ற கருத்துக்களை தந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்துக்கள் இடையே கொலை செய்யப்படுவோம் என அச்சுறுத்தல் செய்த போதும் 85 வயது ஹீப்ரு மொழியிலே கொமெனி ஹீப்ரு மொழியிலே எச்சரிக்கை செய்திருக்கிறார். சியோனிச தத்துவத்தை அழிக்கும் வரை நாங்கள் போராடுவோம், சமாதானமும் இரக்கமும் உன்மீது எமக்கு கிடையாது என்று அவர் வலிமையாக கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கிரீஸ் நாட்டிற்கு சென்றதாக பெஞ்சமின் நெதன்யாகு
ஒரு கருத்து வந்தாலும் அயதுல்லா கோமினி ரஷ்யா அல்லது சீனாவுக்கு சென்றிருக்கலாம் என்பதும் ஒரு கருத்து வந்திருக்கிறது. உலகம் இன்றைக்கு பெரியது. அவர் எங்கிருக்கிறார், எங்கே சென்றிருக்கிறார் என்பதையெல்லாம் அமெரிக்கா அறிந்திருக்கிறது. அவர் எங்கே மறைந்திருக்கிறார் என்ற செய்திக்குள்ளும் பல செய்திகள் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. மீண்டும் பல புதிய செய்திகளோடு ஆதாரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.